ஸ்டார்டிங் வித் எ பிக் கிளம்சி ஆஃப்டன் ஸ்லோ விட்டட் பர்சன் அப்படின்னு இருக்குல்ல. இந்த கொஸ்டின் 21 ஜூலை 2023 ஃபோர்த் ஷிஃப்ட்ல வந்து என்ன கேட்டிருக்காங்க. இதுல கிளம்சி அப்படின்னு இருக்கு பாத்தீங்கன்னா, இதுக்கு மீன் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கேர்லெஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஏதோ ஒரு பர்சன் கேர்லெஸ்ஸா இருக்காங்கன்னா அவர் வந்து கிளம்சி அப்படின்னு சொல்லும். அதே மாதிரி வந்து இந்த விட்டட் அப்படின்னு இருக்குல்ல, இதை நம்ம எங்க படிச்சிருக்கலாம் அப்படின்னா விட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது விட்டி ஸ்பீச் அப்படின்னு சொல்லுவாங்க. விட்டி மீன்ஸ் வந்து ஒருத்தர் கிளவரா வந்து காமெடிக்கல் வேலை பேசுறாரு அப்படின்னா அவர் தான் என்ன சொல்லுவாங்க, எ விட்டி ஸ்பீச் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப என்னன்னா இந்த இடத்துல ஒரு கேர்லெஸ் ஸ்லோ விட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப ஏதோ ஒரு அன்இன்டெலிஜென்ட் பர்சனை தான் வந்து இந்த சென்டென்ஸ் வந்து மீன் பண்ணணும். அதுக்கான ஸ்னானிம்ஸ் தான் நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்கு, ரைட்டா? ஸோ இந்த ஒன் வேர்ட் பார்க்கும்போது ஸ்லவுச், சம்ப், ஆஃப், ஏப், இதுல எது வந்து அன்இன்டெலிஜென்ட் பர்சனுக்கான கரெக்டா இருக்கோ அதுதான் ஆன்சரா வரும். ஸோ அப்படி பார்க்கும்போது இதுல கரெக்ட் ஆன்சர் வந்து ஓஃப். ஸோ ஓஃப் மீன்ஸ் என்ன சொல்றாங்கன்னா பிக் கிளம்சி ஆஃப்டன் ஸ்லோ விட்டட் பர்சன். இப்போ என்னன்னா அன்இன்டெலிஜென்ட் பர்சனுக்கான வந்து என்ன அப்படின்னா ஒரு ஸ்னானிம்ஸ் என்ன சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓஃப் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து வந்து ஸ்லவுச் அப்படின்னு இருக்குல்ல. ஸோ ஸ்டாண்ட் ஆர் மூவ் ஆர் சிட் லேசிலி, ரொம்ப வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா லேசியா ஏதாவது ஒன்று பண்றோம் அப்படின்னா அதை வந்து ஸ்லவுச் அப்படின்னு சொல்லுவோம். சம்ப் வந்து என்ன சொன்னா ஃபியூலிஷ் ஆர் ஈஸிலி டிசீஸ்டு பர்சன், அதாவது ரொம்ப வந்து என்னன்னா ஏமாத்தக்கூடிய பர்சனா இருக்கான்னு வச்சுக்கோங்க, அவர் தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சம்ப் அப்படின்னு சொல்லுவோம். ஏப் வந்து என்னன்னா ரெண்டு விதமா சொல்லலாம். ஏப் மீன்ஸ் வந்து அனிமல். ஸோ குரங்குமே வந்து என்னன்னா குரங்கினத்துல ஒண்ணுதான் வந்து ஏப் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொன்னு அன்இன்டெலிஜென்ட் ஆர் கிளம்சி பர்சன் அப்படின்னு இருக்குல்ல. அதாவது நம்ம ஒருத்தரை திட்டம் போது கூட போட குரங்கு அப்படின்னு கூட நம்ம ஃப்ரெண்ட் எடுத்துட்டோம்ல. விச் மீன்ஸ் என்ன அப்படின்னா அதுவும் ஒரு என்ன சொல்ற ஒரு காமெடி வேல வந்து நம்ம சொல்றது, ரைட்டா? அதனால என்ன சொல்லலாம், இந்த கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓஃப் அப்படின்னு தான் வரும், ரைட்டா? ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா போயிடலாம். இந்த கொஸ்டின்லாம் ஈஸியானதான். ஒன் ஹூ cannot ஹியர் அப்படின்னு இருக்குல்ல, டைரக்டா என்ன சொல்லலாம், டெஃப் தான் வந்து இதுக்கான மீனிங் வரும், ரைட்டா? ஸோ சிஜிஎல் பொறுத்தவரைக்கும் என்னன்னா ஒரு 5 to 7 கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி வந்து கேட்பாங்க. இது எப்படின்னா டைரக்டா ஒரு 10 seconds தான் பார்ப்போம், அதோட வந்து ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும். இதெல்லாம் ஏன் சொல்றேன் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாதிரி 5 to 7 கொஸ்டினை மிஸ் பண்ணிடக்கூடாது. இந்த இடத்துல நம்மளோட மிஸ்டேக்ஸ் வந்து இருந்துடவே கூடாது, ரைட்டா? ஸோ அதுக்காக தான் சொல்றேன். மிச்சம் இருக்கிற ஆப்ஷன்ஸ் ஒன் பை ஒன் வந்து என்ன பார்த்தலாம். ஸோ இந்த கொஸ்டின் எனக்கு கரெக்ட் ஆன்சர் டெஃப் தான். இப்போ அதர் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா இல்லெஜிபிள் அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா. அதாவது ஒருத்தரோட ஹேண்ட் ரைட்டிங் ரொம்பவே மோசமா இருக்கு, அதனால நம்ம வந்து படிக்க முடியல, அவர் என்ன எழுதியிருக்காருன்னா அது இல்லெஜிபிள் அப்படின்னு சொல்லுவோம். இன்ஆடிபிள் வந்து செல்ஃப் எக்ஸ்பிளைன், அதாவது சம்திங் நம்மளால வந்து ஹியர் பண்ண முடியல கிளியரா அப்படின்னா இன்ஆடிபிள். டம்ப் வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா நம்ம ஃப்ரெண்டை கூட வந்து திட்டுப்போம், உன் தலையில என்னடா மண்ணாடா இருக்கு அப்படின்னு கூட சொல்லுவோம்ல. ஸோ களிமண்ணா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. லேக்கிங் இன்டெலிஜென்ட் ஆர் குட் ஜட்மெண்ட் இல்லாத பர்சன் தான் என்ன சொல்லுவாங்க, டம்ப் அப்படின்னு கூட நம்ம சொல்லி திட்டுவோம், ரைட்டா? ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர் வந்து டி எஃப் தான் வரும், ஓகே? இதெல்லாம் சிம்பிளான கொஸ்டின் தான். ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா போயிடலாம். ஸோ இந்த கொஸ்டின் கொஞ்சம் ட்ரிக்கியானது. காசிங் ஆர் வாண்டிங் டு காஸ் ஹார்ம் ஆர் ஈவல் டு சம்மோன் அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா. இதுல கயாட்டிக், மேலவலன், இன்சிபிட், அதே மாதிரி ரேங்க்வர், நாலுக்கும் நம்மளுக்கு மீனிங் தெரிஞ்சா மட்டும்தான் அதோட வந்து அந்த கொஸ்டினை கனெக்ட் பண்ண முடியும். ஸோ கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு பார்த்தா மேலவலன். மேலவலன் மீன்ஸ் என்ன அப்படின்னா ஒரு தீய எண்ணம் உள்ளதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா மேலவலன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜஸ்ட் வந்து ரிமெம்பர் தட், ரைட்டா? ஸோ அடுத்து பார்க்கும்போது வந்து கேட்டிக். கேட்டிக் வந்து என்னன்னா இந்த பேட்மேன் மூவிலாம் வந்து என்னன்னா சோக்கர் வந்து சொசைட்டில வந்து ஒரு கேஸ் உருவாக்குறது, விச் மீன்ஸ் வந்து எக்ஸ்ட்ரீம் வந்து ஒரு டிஸ்ஆர்டர்லி ஆர் கன்ஃபியூசிங் ஸ்டேட்ல வந்து என்னன்னா மக்கள் இருந்தாங்கன்னா அதுதான் வந்து கேஸ் அப்படின்னு சொல்லுவோம், ரைட்டா? அடுத்து இன்சிபீட். இன்சிபீட் மீன்ஸ் வந்து லேக்கிங் ஃபிளேவர் ஆர் இன்ட்ரெஸ்ட், அதாவது ஏதாவது ஒரு வந்து ஒரு ஐஸ்கிரீம் ஃபிளேவர் வாங்குறோம்னு வச்சுக்கோங்க, அந்த ஃபிளேவரோட டேஸ்ட் டூ லிட்டிலா இருந்துச்சுன்னா அதை வந்து என்ன சொல்லணும், இன்சிபீட் அப்படின்னு சொல்லணும். அடுத்து வந்து ரேங்க்வர். ரேங்க்வர் மீன்ஸ் வந்து ரொம்ப ஒரு ஆங்கர் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதான் என்ன சொல்லலாம், ரேங்க்வர் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி பார்க்கும்போது இந்த கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம், மேலவலன் வரும், ரைட்டா? என்ன மேலவலன் தான் காசிங் ஆர் வாண்டிங் டு காஸ் ஹார்ம் ஆர் ஈவில் டு சம்மனுக்கு தான் என்ன மேலவலன் அப்படின்னு சொல்லுவோம், ரைட்டா? ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா போயிடலாம். ஸோ இந்த கொஸ்டின் பாருங்களேன், ஒரு நல்ல கொஸ்டின்ஸ். ஒன் ஹூ பிலீவ்ஸ் வந்துன்னா ஃபேட் அப்படின்னு இருக்குல்ல. ஃபேட் மீன் என்ன சொல்லுவோம், விதி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ யாரெல்லாம் வந்து என்னன்னா விதிப்படிதான் வந்து என்னன்னா எல்லாருக்கும் நடக்கும் அப்படின்னு நினைச்சு பிலீவ் பண்றாங்கன்னா ஃபேட்டலிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நம்ம எங்க லேர்ன் பண்ணிருக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஏன்ஷியன் ஹிஸ்டரி படிக்கும்போது அதுல புத்திசம் வந்து படிச்சிருக்கும். ஸோ புத்திசத்துல வந்து என்னன்னா ஒரு தனி செக்ட் இருக்கும், அந்த செக்ட் பேர் என்ன சொல்லுவோம் அப்படின்னா அஜிவிகா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அஜிவிகா செக்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா அவங்க எதை பிலீவ் பண்ணுவாங்க அப்படின்னா விதியை தான் பிலீவ் பண்ணுவாங்க. அதாவது ஹியூமனோட என்னதான் நம்ம ஆக்ஷன் எடுத்தாலுமே வந்து விதியை வந்து என்ன சேஞ்ச் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க தான் வந்து அஜிவிகா சைட். ஸோ ஒய் ஐம் டெல்லிங் தட் அப்படின்னா கண்டிப்பா நம்ம ஹிஸ்டரி படிப்போம். அந்த சப்ஜெக்டை வந்து என்னன்னா இதோட நம்ம லிங்க் பண்ணும்போது ரொம்பவே வந்து என்னன்னா ரொம்ப நாள் வந்து மைண்ட் நினைக்கும், அதன் மூலம் எக்ஸாமுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும், ரைட்டா? ஸோ அதுக்காக நான் ரெண்டு சப்ஜெக்ட்டுமே வந்து இந்த இடத்துல லிங்க் பண்றேன். அப்ப இந்த கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர் வந்து ஃபேட்டலிஸ்ட். மிச்ச ரிமைனிங் இருக்கிற ஆப்ஷன் ஒன் பை ஒன் வந்து பார்த்தலாம்.
ஸோ இப்போ அடுத்த ஆப்ஷன்ல ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ரியலிஸ்ட் இருக்குல்ல. நம்ம ரியலிஸ்ட் எங்க லேர்ன் பண்ணிருக்கலாம், ரியலிசம் அப்படின்னு ஒரு பொலிட்டிக்கல் தியரி இருக்கும். ஸோ அந்த தியரி என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, சுச்சுவேஷன் பொறுத்து அதுக்கு ஏத்தாப்புல நம்ம டிசிஷன்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா அதுதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ரியலிசம். அதை ஃபாலோ பண்றவங்க வந்து ரியலிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அக்னோயிஸ்டிக் இருக்குல்ல. இது ரிலிஜன் ரிலேட்டடா வரும். இது எப்படி நம்ம ஞாபகத்துல வச்சுக்கலாம், கடவுள் இருக்காரு அப்படின்னு சொல்றவங்க வந்து தீயிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். கடவுள் இல்ல அப்படின்னு சொல்றவங்க என்ன சொல்லுவோம், ஏத்தியிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதுல நடுவுல ஒருத்தவங்க இருப்பாங்க பாத்தீங்களா, அதாவது கடவுள் இருக்காரான்னு தெரியல, இல்லைன்னு என்னால சொல்ல முடியல, அந்த மாதிரி நடுவுல நிக்கிற பீப்புள் தான் என்ன சொல்லுவாங்க, அக்னோயிஸ்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஓம்னிசியன். ஓம்னிசியன் மீன்ஸ் வந்துன்னா ரொம்ப கம்ப்ளீட் ஆர் அன்லிமிட்டெட் நாலேஜ் உள்ள பீப்புள், எல்லாமே தெரிஞ்சவங்கள என்ன சொல்லுவாங்க, ஓம்னிசியன் பர்சன் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ரைட்டா? ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர் என்ன வரும், ஃபேட்டலிஸ்டா வரும். ரைட்? ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா போயிடலாம். ஸோ இந்த கொஸ்டின் பாருங்களேன், இது ஈஸியா நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடலாம். காசிங் ஆர் எண்டிங் இன் டெத் அப்படின்னு இருக்கு பாத்தீங்கன்னா. ஸோ இந்த கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர் வந்து ஃபேட்டல். ஃபேட்டல் மீன்ஸ் எங்க ஞாபகத்துல இருக்கு, இந்த ஃபேட்டல் ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப பயங்கரமான ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு அப்படின்னா அது என்ன சொல்லுவாங்கன்னா ஃபேட்டல் ஆக்சிடென்ட். அங்க அப்ப என்ன மீன்ஸ் அப்படின்னா அது காசிங் ஆர் எண்டிங் வந்து டெத்தா கூட இருக்குல்ல, அதுதான் ஃபேட்டல். ஸோ மிச்சம் இருக்கிற ஆப்ஷன் வந்து குரோசோம், ஃபாஸ்டர் அண்ட் குரோட்டஸ்கி என்னன்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன் பார்த்தலாம். ஸோ இது கரெக்ட் ஆன்சர் வந்து ஃபேட்டல் தான். இப்ப நம்ம அடுத்து பார்க்கும்போது குரோசோம் அப்படின்னு பார்த்தோம்னு வச்சுக்கலாம். குரோசோம்க்கு என்ன சொல்லுவாங்கன்னா, ஏதாவது ஒண்ணு பயங்கரமா ஒண்ணு நடந்துச்சுன்னு வச்சுங்களேன், அதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா குரோசோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இட் ரிலேட்டட் டு வந்து வயலன்ஸ் ஆர் ஹாரரா வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து ஃபாஸ்டர். ஃபாஸ்டர் மீன்ஸ் வந்து ஒரு பிளான்டோட growth-க்கு வந்து நம்ம நியூட்ரியன்ஸ் எல்லாம் கொடுக்கணும், அது ஃபாஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம். டு நர்ச்சர் ஆர் ப்ரோமோட் த டெவலப்மெண்ட் ஆஃப் சம்திங் தான் வந்து ஃபாஸ்டர். அடுத்து வந்து குரோட்டோஸ். குரோட்டோஸ் மீன்ஸ் வந்து இதுவுமே சம்திங் தட் இஸ் ஸ்ட்ரேஞ்ச் ஆர் வந்து அன்பிளசன்ட். இது வந்து ரொம்ப கோரமான ஒரு ஏதாவது ஒண்ணு நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அதுதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரோட்டோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்டா? ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர் வந்து ஃபெட்டல். இது நம்ம மிச்சம் மூணுமே தெரியாட்டாலுமே வந்து எலிமினேஷன் மூலம் வந்து நம்ம என்ன தெரியுமோ அதை வச்சு கூட வந்து ஆன்சர் பண்ண முடியும். ரைட்டா? ஸோ ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து போயிடலாம். ஸோ இந்த கொஸ்டின் பாருங்க, இது கொஞ்சம் ட்ரிக்கியான கொஸ்டின். எ பர்சன் ஹூஸ் ஏஜ் இஸ் between 70 and 79 years old அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா. ஸோ இந்த கொஸ்டினை பார்த்தோன்னே 70 and 79 இருக்கு, கண்டிப்பா வந்து ஓல்டேஜ் பீப்புள் ஏஜ்டு அப்படின்னு நினைச்சு வந்து போட்டுரும். பட் இது கரெக்டான ஆன்சர் கிடையாது. இதுக்கான கரெக்ட் ஆன்சர் என்ன வரும், செப்டா ஏஜினேரியன் அப்படின்னு இருக்கு பாத்தீங்கன்னா. ஸோ இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ ஜஸ்ட் வந்து இதுதான் நம்மள அறியாமலே வந்து சில கொஸ்டின்ஸ் வந்து தப்பு பண்ணுவோம். அதுல ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி கொஸ்டின் எடுத்துக்கலாம். ரைட்டா? ஸோ அப்படி பார்க்கும்போது மிச்சம் இருக்கிற வந்து ஆப்ஷன்ஸ் என்னென்ன பண்ணும், இது கரெக்ட் ஆன்சர் வந்து செப்டா ஏஜினேரியன் தான் என்ன சொல்லுவாங்கன்னா 70 and 79 இயர்ஸ் ஓல்டு இருக்கிற பீப்புளை வந்து கால் பண்றது. அடுத்து வந்து ஏஜ்டு வந்து ஒரு அம்பர்லட்டம், விச் மீன்ஸ் வந்து சம்மோன் வந்து ஓல்ட் இன் இயர் அப்படின்னா அவங்கள ஏஜ்டு பர்சன் அப்படின்னு சொல்லுவோம். பென்ஷனர் வந்து என்ன அப்படின்னா சம்மன் ஹூ ரிசீவ் த பென்ஷன் வந்து பென்ஷனர் சொல்லுவோம். ஓல்டி மீன்ஸ் வந்து ஒரு இன்ஃபார்மல் வேலை வந்து ஓல்டு பர்சன் சொல்றதுனா ஓல்டி அப்படின்னு சொல்லுவோம். ரைட்டா? அதனால இந்த கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர் வந்து என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்டா ஏஜினேரியன் தான் கரெக்டான ஆன்சர். ஸோ இதெல்லாம் வந்து ஜஸ்ட் நம்ம ரிமெம்பர் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து பேர் இருக்கு அப்படின்னு ஜஸ்ட் தெரிஞ்சுக்கணும். ரைட்டா? ஸோ அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து போயிடலாம். ஸோ இந்த கொஸ்டின் பாருங்களேன், எ ஃபார்மல் அக்ரிமெண்ட் பிட்வீன் டூ ஆர் மோர் நேஷன்ஸ் ஆர் பீப்புள் அப்படின்னு இருக்குல்ல. ஸோ இது கரெக்ட் ஆன்சர் வந்து என்னன்னா பேக்ட் தான் வரும். ஏன்னா பேக்ட் தான் மீன்ஸ் வந்து ஒரு ஃபார்முலா வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ ஆர் நேஷன் கீழே வந்து சைன் பண்றாங்களா. இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து வார்ஷா பேக்ட் வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வார் டைம்ல வந்து சைன் பண்ணிருப்பாங்க. ஜஸ்ட் வந்து ரிமெம்பர் தட். ரைட்டா? ஸோ மிச்சம் இருக்கிற ஆப்ஷன்ஸ் என்னன்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன் பார்த்தலாம். ஸோ கன்கார்ட் அப்படின்னு இருக்கு பாத்தீங்கன்னா, இது என்னன்னா அக்ரிமெண்ட் ஹார்மோனி பட்வீன் த பீப்புள் ஆர் குரூப் தான் என்ன சொல்லலாம் கன்கார்ட். ஆனா பேக்ட் வந்து ரொம்ப வந்து ஒரு ஃபார்மல் பட்வீன் த நேஷன் கிட்ட இருந்துச்சுன்னா அது பேக்ட்னு சொல்லுவோம். பாண்ட் வந்து என்ன சொல்லலாம், ரெண்டு வேலை சொல்லலாம். ஒன்னு வந்து கனெக்ஷன் பட்வீன் இண்டிவிஜுவல், ஸோ பாண்டிங் டுகெதர் அப்படின்னு கூட சொல்லுவோம்ல. அது எல்ஸ் இதை நீங்க எக்கானமி டேர்ம்ல பாத்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈல்டிங் ரேட் அப்படின்னு வந்து உள்ள வரும். ஏன்னா எக்கானமில வந்து பாண்ட் அப்படின்னு வந்தாவே வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டு அந்த மாதிரி வட்டி அதெல்லாம் வந்து போயிடும். ரைட்டா? அடுத்து வந்து சார்ட்டர். சார்ட்டர் வந்து என்னன்னா இட்ஸ் ரிட்டன் டாக்குமெண்ட் அவுட்லைனிங் வந்து ரைட் பிரின்சிபல் அக்ரிமெண்ட். இதை நீங்க எப்படி ஞாபகத்துல வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம், பிரிட்டிஷ் பீரியட்ல வந்து என்னன்னா நிறைய ஆக்ட் வந்து போட்டிருப்பாங்க. அதுல சார்ட்டர் ஆக்ட் வந்து 1813 33 எல்லாமே வந்து என்ன அப்படின்னா இட்ஸ் கைண்ட் ஆஃப் வந்து ஒரு ரிட்டன் டாக்குமெண்ட் கிவன் பை வந்து பிரிட்டிஷ் டுவர்ட்ஸ் வந்து என்னன்னா கவர்னிங் த இந்தியன். ரைட்டா? ஸோ அதனால வந்து என்னன்னா அந்த சார்ட்டர் இது வந்து வேற மாதிரி வரும். அப்ப இந்த கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தா ஃபேக்ட் தான் இதுக்கான வந்து என்னன்னா மோஸ்ட் அப்ரோப்ரியேட் ஆன்சரா இருக்கும். ரைட்டா? ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். ஸோ இந்த கொஸ்டின் பாருங்க, இது கொஞ்சம் ட்ரிக்கியானது. பட் எலிமினேஷன் யூஸ் பண்ணி வந்து ஆன்சர் பண்ண முடியும். டு மூவ் ஆர் டிராவல் பேக் அண்ட் ஃபோர்த் ஃப்ரீக்வெண்ட்லி அப்படின்னு இருக்குல்ல. இதுல இந்த ஃபோர்த் ஆப்ஷன் பாருங்களேன், ஃபாஸ்டர் அப்படின்னு இருக்கு. இதுக்கு முன்னாடி தான் நம்ம பார்த்தோம் ஃபாஸ்டர் மீன்ஸ் வந்து நர்ச்சர் அப்படின்னு ஒரு. ரைட்டா? ஸோ ஏதாவது ஒண்ணு வந்து என்னன்னா சின்னதுல இருந்து வளர்க்குறோம் அப்படின்னு பார்த்தோன்னா அதை நம்ம நர்ச்சர்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு பிளான் நர்ச்சரிங் அப்படின்னா ஃபாஸ்டர் பண்றோம், அதை வந்து என்னன்னா வளர்க்குறோம் அப்படின்னு சொல்லுவோம். ரைட்டா? அடுத்து வந்து இந்த ரப்சர் பாருங்களேன், சி இதுவுமே வராது. ஏன்னா ரப்சர் மீன்ஸ் வந்து
ஏதாவது ஒண்ணு வந்து தேய்மானம் ஆயிட்டு இருக்கு, நம்ம டயர்லாம் வந்து ரப்சர் ஆயிடும், விச் மீன்ஸ் வந்துன்னா அது வந்து என்னன்னா அப்படியே தேஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றத ரப்சர்ன்னு சொல்லுவோம். அதனால இதுவுமே வராது. ஏன்னா அவன் கேட்ட கொஸ்டின்ஸ் ரிலேட்டட் டு சம்திங் வந்து டிராவல் ரிலேட்டடா இருக்கணும். ஏன்னா பாருங்க, டிராவல் பேக் அண்ட் ஃபோர்த் ஃப்ரீக்வென்ட்லி வரதுனால டிராவல் ரிலேட்டட் அது ரெண்டுமே வரல. எதர் வந்து கிராபிள் ஆர் வந்து ஷட்டில். இதுக்கு நம்ம மீனிங் தெரிஞ்சுன்னா ஈஸியா வந்து ஆன்சர் பண்ணி ரைட்டா. இந்த கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர் வந்து ஷட்டில் தான் வரும். ஏன்னா டு மூவ் ஆர் டிராவல் பேக் அண்ட் ஃபோர்த் ஃப்ரீக்வென்ட்லி வந்து ஷட்டில் சொல்லலாம். இதை நீங்க எப்படி ஞாபகத்துல வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்பேஸ் ரிலேட்டடா படிக்கும்போது கண்டிப்பா வந்து ஷட்டில் ஸ்பேஸ் டெலஸ்கோப் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏயோடது வந்து லேர்ன் பண்ணியிருப்போம். ஸோ அதை அப்படியே வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. சம்திங் ரிலேட்டட் டு வந்து என்ன அப்படின்னா ஸ்பேஸ் ரிலேட்டடா இருக்கு, அதனால இது வந்து ஆன்சரா போட்டுருக்கலாம் ரைட்டா. அடுத்து கிராபிள் அப்படின்னு இருக்கு. ஸோ கிராபிள் அப்படின்னா ஒண்ணும் கிடையாது, ஏதாவது ஒண்ணு நம்ம ட்ரை டு கண்ட்ரோல் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கிராபிள் அப்படின்னு சொல்லுவோம் ரைட்டா. அடுத்து ரப்சர் என்னன்னு சொல்லியாச்சு, அதே மாதிரி ஃபாஸ்டர் என்னன்னு சொல்லியாச்சு. அப்ப இந்த கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஷட்டில் தான் வரும் ரைட்டா. ஆன்சர் பி. ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா போயிடலாம். சோ இந்த கொஸ்டின் கொஞ்சம் ஈஸியான தான். வில்லிங் டு டேக் ரிஸ்க் அண்ட் ட்ரை நியூ ஐடியா அப்படின்னு இருக்குல்ல. சில ரிஸ்க் இருக்கு, அதே மாதிரி ட்ரை நியூ ஐடியா. கண்டிப்பா என்ன வரும், அட்வென்ச்சரஸ் வரும். ஏன்னா அட்வென்ச்சரஸ் பீப்புள் வந்து லவ் டு டேக் வந்து ரிஸ்க் பிளஸ் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நியூவான ஏதாவது ஒண்ணு வந்து பண்ணணும்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் கரெக்ட் ஆன்சர் சி தான் வரும். இப்ப ரிசோலேட், டெஸ்பரேட் அண்ட் மித்திக்கல். இதுக்கு என்னன்னு சொல்லிட்டு ஃபாஸ்டா வந்து ஒன் பை ஒன் பார்த்தோம். இதுல ரிசோலேட் அப்படின்னு இருக்கு பாத்தீங்கன்னா, ஸோ பீப்புள் ஹூ ஆர் வந்து கன்சிஸ்டன்ட் டிட்டர்மைன் டுவர்ட்ஸ் தியர் பர்பஸ் என்ன சொல்லுவோம், ரிசோலேட். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளே எடுத்துக்கலாமே, சிஜிஎல் கிளியர் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு ரொம்ப ரிசோலேட்டா இருக்கும்ல, அதுதான் வந்து என்ன நம்ம சொல்லலாம் ரைட்டா. அடுத்து வந்து டெஸ்பரேட். டெஸ்பரேட் மீன்ஸ் வந்து சம்திங் வந்து என்னன்னா அவுட் ஆஃப் கண்ட்ரோலா இருக்கும் ரைட். ஏதாவது ஒண்ணு வந்து நம்மளை மீறி நடந்துருச்சு, பட் அதை நம்ம சால்வ் பண்றதுக்கு என்ன ஒரு சுச்சுவேஷன் வேணா போவோம்ல, அதுதான் என்ன சொன்னா டெஸ்பரேட் சுச்சுவேஷன்ல இருக்கே அப்படின்னு கூட சொல்றேன். ஃபீலிங் அ ஸ்ட்ராங் நீட் ஆர் டிசைர் டு கண்ட்ரோல் த திங்ஸ் தான் வந்து டெஸ்பரேட்னு சொல்றது. அடுத்து வந்து மித்திக்கல். ஸோ மித்திக்கல் எப்படி வச்சுக்கலாம்னா நம்ம மித்தாலஜிக்கல் அப்படின்னு கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். மித்திக்கல் மீன்ஸ் வந்து ரிலேட்டட் டு வந்து லெஜெண்ட்ஸ் ஆர் ஸ்டோரி ஆர் மே நாட் பி ரியல். அதான் மித்தாலஜிக்கல் ஸ்டோரின்னு கூட வந்து என்னன்னா நம்ம லேர்ன் பண்ணிருப்போம் ரைட்டா. ஸோ ஐ எம் டெல்லிங் தட் சம்திங் அங்க லேர்ன் பண்ணது இதோட வந்து என்ன கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு அட்வென்ச்சரஸ் வரும். இது நம்ம எலிமினேஷன் மூலமா ஈஸியா ஆன்சர் பண்ண முடியுது ரைட்டா. ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். ஸோ இந்த கொஸ்டின் பாருங்க, எ ஸ்பீச் பை அ ஆக்டர் அட் த எண்ட் ஆஃப் அ பிளே அப்படின்னு இருக்குல்ல. ஆக்சுவலி என்னன்னா ஒரு டிராமால வந்து என்னன்னா அட் த எண்ட்ல வந்து என்ன பண்ணுவோம்னா அந்த ஆக்டர் ஸ்பீச் கொடுக்குறாங்கன்னா அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம், ப்ரொலாக்னு சொல்லுவோமா, மோனோலாக்னு சொல்லுமா, எபிலாக்னு சொல்லுமா, டியூலாக் அப்படின்னு சொல்லுவாங்க கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான கரெக்ட் ஆன்சர் வந்து என்ன, எபிலாக். எபிலாக் தான் என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்பீச் பை ஆக்டர் அட் த எண்ட் ஆஃப் ஏ வந்து பிளே. ப்ரொலாக் மீன்ஸ் வந்துன்னா இன்ட்ரோடக்ஷனே அட் பிகினிங் ஆஃப் த பிளேல வர்றதான் வந்துன்னா ப்ரொலாக் அப்படின்னு ஒரு ரைட்டா. அடுத்த மோனோலாக். மோனோலாக் மீன்ஸ் வந்து ஒரு லாங் ஸ்பீச் பை ஒன் ஆக்டர் இந்த பிளே ஆர் ஃபிலிம் தான் வந்து மோனோலாக் அப்படின்னு சொல்லும். டியூவலாக் அப்படின்னு பார்த்தோம்னா டியூவல் அப்படின்னு இருக்கு. ஸோ அதே நம்ம வந்து ஈஸியா கனெக்ட் பண்ணோம். டியூவல் மீன்ஸ் வந்து ரெண்டு பேர். அப்ப கான்வர்சேஷன் பிட்வீன் டூ கேரக்டர் இந்த பிளே ஆர் பெர்ஃபார்மன்ஸ் வந்து டியூவலாக் அப்படின்னு சொல்லுவோம் ரைட்டா. அப்ப இந்த கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர் என்ன வரும்னா எபிலாக் தான் வரும், சி தான் வரும். ஓகேவா, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடும். ஸோ இந்த கொஸ்டின் பாருங்களேன், சம்மன் ஹூ லிவ்ஸ் இன் சால்டியூட் அப்படின்னு இருக்குல்ல. நம்ம சால்டியூட் என்ன சொல்லுவோம், தனிமையில வந்து வாழ்றவங்க தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சால்டியூட் விடுவோம். அப்ப அதுக்கு ரிலேட்டடா இருக்க சினானிம்ஸ் தான் பார்க்க வேண்டியது இருக்கும். மெட்ரோபாலிட்டன் டெஃபினட்டா வராது. ஏன்னா சிட்டில வாழ்ற பீப்புள் தான் என்ன சொல்லுவோம்னா மெட்ரோபாலிட்டன். அதனால இந்த கொஸ்டினுக்கு நம்மளால வந்து கனெக்ட் பண்ண முடியல, ஹோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். செகண்ட் பாருங்க, காஸ்மோபாலிட்டன் இருக்கு. காஸ்மோபாலிட்டன் நிறைய ஸ்டேட் கண்ட்ரில வந்து என்னன்னா வாழ்ந்துட்டு வந்தவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஸ்மோபாலிட்டன் பீப்புள் அப்படின்னு சொல்லுவாங்க. பிகாஸ் ஆஃப் வந்து குளோபலைசேஷனால நிறைய பேர் நிறைய இடத்துக்கு போயிட்டு வந்தவங்கள காஸ்மோபாலிட்டன் சொல்லுவாங்க. அடுத்த ஃபோர்த் பாருங்க, ரெஃப்யூஜி. ரெஃப்யூஜி மீன்ஸ் வந்து ஒருத்தவங்களோட சொந்த நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு வந்து போறாங்கன்னா அவங்களதான் ரெஃப்யூஜ் சொல்லுவோம். டியூ டு எதனால இருக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வாரா இருக்கலாம், இல்ல அப்படின்னு பார்த்தோன்னா டிசாஸ்டரா இருக்கலாம், இல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு கிளைமேட் சேஞ்ச் காரணத்தினால வந்து அந்த நாட்டுல இருந்து அவங்க வந்து என்ன வெளியேற வேண்டிய நிலைமையா இருக்கும். பக்கத்து நாட்டுல வந்து குடியேறினாங்கன்னா அவங்களதான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ரெஃப்யூஜி அப்படின்னு சொல்லுவோம் ரைட்டா. அப்ப இந்த மூணுமே வராது அப்படின்னு நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சுன்னா ஆன்சர் வந்து ரெக்ளூஸ் தான் வரும் ரைட்டா. இந்த மாதிரி நம்ம வந்து ஆன்சர் பண்ணலாம் அப்படின்னு சொல்றோம் ரைட். ஓகே, அப்ப கரெக்ட் ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா ரெக்ளூஸ் தான் வந்து கரெக்டான ஆன்சர். சம்மன் ஹூ லிவ்ஸ் வந்து சால்டியூட் தான் வந்து ரெக்ளூஸ் அப்படின்னு சொல்லணும். மெட்ரோபாலிட்டன் ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், பர்சன் லிவிங் இன் த லார்ஜ் சிட்டி தான் வந்து மெட்ரோபாலிட்டன். காஸ்மாபாலிட்டன் மீன்ஸ் வந்து சம்மன் ஹூ ஃபெமிலியர் வித் வந்து என்னன்னா கம்ஃபர்டபிள் வேரியஸ் கல்ச்சர் அண்ட் என்விரான்மெண்ட் தான் வந்து என்னன்னா காஸ்மாபாலிட்டன். ஒய் இது ஹேப்பன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிகாஸ் ஆஃப் வந்து குளோபலைசேஷனால எல்லாருமே எந்த கண்ட்ரிக்கு வந்து என்னன்னா போக முடியுதுனால அவங்க கல்ச்சர் என்விரான்மெண்ட் எல்லாத்தையுமே நம்மளால வந்து என்னன்னா அடாப்ட் பண்ண முடியுது ரைட்டா. அதனால ரெஃப்யூஜி அப்படின்னு பார்த்தோன்னா பர்சன் ஹூ ஹஸ் ஃபோர்ஸ்ட் லீவ் தி இயர் வந்து ஹோம் கண்ட்ரி தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ரெஃப்யூஜின்னு சொல்லுவோம். இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன
ரோஹிங்கியா கிரைசிஸ் வந்து வச்சுக்கோங்க. ரோஹிங்கியா வந்து என்ன ரெஃப்யூஜி தான் வந்தாங்க. அதே மாதிரி வந்து என்ன அப்படின்னா இப்ப யுக்ரைன்ல போயிட்டு இருக்க நிறைய பேர் வந்து என்னன்னா டிஸ்லொகேட் ஆகுறாங்க. பிளஸ் வந்துன்னா இஸ்ரேலோட வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா வார் சுச்சுவேஷன் இது எல்லாமே வந்துன்னா ரெஃப்யூஜி வந்து கிரியேட் பண்ணுது. ஸோ அதனால சொல்ல வரேன். இப்ப இந்த கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு பார்த்தோம்னா ரெக்லூஸ் தான் வரும். ரைட்டா? ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா போயிடும். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ல வந்து ஈஸியா ஆன்சர் பண்ணலாம். ஒன் ஹூ லவ்ஸ் வந்து மேன்கைண்ட் அப்படின்னு இருக்குல்ல. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் டெஃபினட்டா வராது. ஏன்னா ஏத்திஸ்ட் மீன்ஸ் வந்துன்னா காட் வந்து என்ன இல்லைன்னு சொல்றாங்க. ஹூ டஸ் நாட் பிலீவ் இன் த காட், அதுதான் ஏத்திஸ்ட். அதனால இந்த கொஸ்டினுக்கு இது வந்து என்னன்னா ஈக்குவலண்டா இல்ல. ரைட்டா? ரெண்டாவது பாருங்க, பெசிமிஸ்ட் இருக்குல்ல, இதுக்குமே வந்து தப்பு. ஏன்னா அதாவது ஒரு இதை நெகட்டிவ் சைடை மட்டும் வந்து என்னன்னா பார்த்துட்டே இருக்காங்கன்னா அவங்களதான் என்ன சொன்னா பெசிமிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். எப்ப பார்த்தாலும் வந்து நெகட்டிவாவா திங்க் பண்ணுவோம், பாசிட்டிவே பார்க்க மாட்டாங்கன்னா அவங்கள வந்து பெசிமிஸ்ட் சொல்லுவோம். ஆப்டிமிஸ்ட் வந்து என்னன்னா ஏதாவது ஒரு இது இருந்தாலும் சரி அதுல வந்து ஒரு பாசிட்டிவ் சைடை வந்து பாக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அவங்கள என்ன சொல்லுவோம்னா ஆப்டிமிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இந்த மூணுமே வராது அப்படின்னு தெரிஞ்சதுனால கரெக்டான ஆன்சர் என்னன்னா ஃபோர்த்தா இருக்கு. ஏன்னா பிலானோதெரபிஸ்ட் அப்படின்னு இருக்கலாம். நம்ம நிறையவே பார்த்துருப்போம். நிறைய பில்லியனர்ஸ் எல்லாமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களோட இருக்கிற காசை அதை வந்து என்ன பண்ணுவோம்னா மக்களுக்கு வந்து இல்ல ஏதாவது ஒரு வந்து டொனேட் பண்றாங்க அப்படின்னா அவங்களதான் என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிலானோதெரபிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிளுக்கு வந்து பில் கேட்ஸ் அதே மாதிரி வந்து என்னன்னா எலன் மஸ்க் நிறைய பேர் வந்து பண்ணியிருக்காங்க. ரைட்டா? ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த கொஸ்டினோட கரெக்ட் ஆன்சர் வந்து பிலானோதெரபிஸ்ட் தான் வரும். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி கரெக்ட் ஆன்சர் வந்து பிலானோதெரபிஸ்ட். ஏத்திஸ்ட் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், பெசிமிஸ்ட் ஆல்ரெடி சொல்லியாச்சு, ஆப்டிமிஸ்ட் ஆல்ரெடி சொல்லியாச்சு. அப்ப இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் டெஃபினட் வந்து டி தான் வரும். ரைட்டா? ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா போயிடலாம். சோ இந்த கொஸ்டின் பாருங்க, ஆதரோட எக்ஸ்பிளனேட்டரி ரீமார்க் அட் த பிகினிங் ஆஃப் அ புக் இருக்கு. இது பார்த்தோன்னே சொல்லலாம் கண்டிப்பா ஆன்சர் வந்து ப்ரிஃபேஸ் தான் வரும். ரைட்டா? சோ மிச்சம் இருக்கிற அந்த ஃபார்வர்ட் அதே மாதிரி வந்து பிப்ளோகிராஃபி பயோகிராஃபி வந்து நம்ம ஆல்ரெடி தெரியும். பயோகிராஃபி மீன்ஸ் ஒருத்தரோட லைஃபை வந்து இன்னொருத்தர் எழுதுறான்னா அதுதான் பயோகிராஃபி. பட் அவரே எழுதினாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ஆட்டோபயோகிராஃபி அப்படின்னு சொல்லுவோம்ல. இப்ப இந்த ஃபார்வர்டும் பிப்ளோகிராஃபி மட்டும் என்னன்னு சொல்லிட்டு ஃபாஸ்டா பார்த்தலாம். இப்ப ஃபார்வர்ட் மீன்ஸ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது நம்ம ஒரு புக்கை திறந்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த புக்ல ஃபர்ஸ்ட் வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ரிஃபேஸ் இருக்கும். இந்த ப்ரிஃபேஸ்ல யார் சொல்லியிருப்பாரு அப்படின்னா அந்த ஆதர் வந்து அந்த புக்கை பத்தி பேசியிருப்பாரு. அடுத்த பேஜ் பார்த்தாலும் ஃபார்வர்டு அப்படின்னு இருக்கும். அந்த ஃபார்வர்டு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய ஆதர் அதாவது இன்னும் வேற ஃபேமஸான ஆதர் இந்த புக்கை பத்தி வந்து என்னன்னா கமெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஃபார்வர்டு அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து வந்து பிப்ளோகிராஃபி. ஸோ பிப்ளோகிராஃபி அப்படின்னு பார்த்தோன்னா எங்க லேர்ன் பண்ணுவோம், பிப்ளோ ஃபைல் அப்படின்னு வந்து கண்டிப்பா வந்து என்னன்னா லேர்ன் பண்ணிருக்கோம். பிப்ளோ ஃபைல் அப்படின்னா ஒண்ணும் கிடையாது, த லவர் ஆஃப் த புக் தான் என்ன சொல்லுவாங்கன்னா பிப்ளோ ஃபைல் சொல்லுவாங்க. அப்ப பிப்ளோகிராஃபி மீன்ஸ் வந்து என்ன நிறைய புக்ஸை வந்து என்ன ரிசர்ச் ரெஃபரன்ஸ்க்காக ஒருத்தர் யூஸ் பண்றாங்க அப்படின்னா அதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா பிப்ளோகிராஃபி அப்படின்னு சொல்லுவாங்க. பயோகிராஃபி நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், அதே மாதிரி ப்ரிஃபேஸ் அப்படின்னு பார்த்துட்டோம். ரைட்டா? அப்ப இந்த கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா ப்ரிஃபேஸ் ஆன்சர் ஏ தான் வரும். ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். சோ இந்த கொஸ்டின் பாருங்க, நெவர் சேஞ்சிங் அண்ட் தேர்ஃபோர் வந்து போரிங் இருக்குல்ல. சோ இதுக்கு என்ன மீன் பண்றாங்க அப்படின்னா ஒரு வேலையா அகைன் அண்ட் அகைன் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கலாம் கண்டிப்பா நம்மளுக்கு என்ன ஆயிருன்னா சலிப்பு தட்ட ஆரம்பிச்சிடும். சோ அதுக்கான சினானிம்ஸ் தான் வந்து இதுல கேட்டிருக்காங்க. சோ இந்த கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர் வந்து என்ன மோனோடோனியஸ். சோ மோனோடோனியஸ் மீன்ஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு வேலையை அகைன் அண்ட் அகைன் பண்ணிட்டு இருக்கும், அதனால உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா போரிங்கா வரும், ஒரு மாதிரி வந்து என்னன்னா இன்ட்ரெஸ்டிங் இருக்காதுல, அதான் என்ன சொல்லுவாங்கன்னா மோனோடோனியஸ் அப்படின்னு சொல்லுவோம். அவுடேட்டட் மீன்ஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஓல்டு ஃபேஷன் ஆர் ஓல்டு டெக்னாலஜில என்ன சொல்லுவோம் அவுடேட்டட் அப்படின்னு சொல்லுவோம். இம்ப்ராக்டிக்கல் அப்படின்னு பார்த்தோம்னா கொஞ்சம் ப்ராக்டிக்கலா பேசுறா அப்படின்னு கூட நம்ம ஃப்ரெண்ட் கிட்ட பேசணும். விச் மீன்ஸ் வந்து நாட் சூட்டபிள் ஆர் ரியலிஸ்டிக் இன் ஒரு பர்டிகுலர் சுச்சுவேஷன் தான் இம்ப்ராக்டிக்கல் அப்படின்னு சொல்லுவோம். ஐடியலிஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹேவிங் ஐ ஐடியல் ஆர் பிலீஃப் அதெல்லாம் என்ன சொல்ல முடியாதுன்னா ஒரு அன்ரியலிஸ்டிக்னே சொல்ல முடியாது. அதெல்லாம் சில பேர் பிலீவ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்கள வந்து ஐடியலிஸ்டிக் பீப்புள் அப்படின்னு கூட சொல்லுவோம். ரைட்டா? ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர் வந்து நெவர் சேஞ்சிங் அண்ட் தேர்ஃபோர் போரிங் வந்து என்னன்னா மோனோடோனியஸ் அப்படின்னு வரும். ரைட்டா? ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னு போயிடலாம். ஸோ இந்த கொஸ்டின் பாருங்க, சேஞ்சிங் சீக்ரெட் அண்ட் கோடட் மெசேஜ் இந்த ரீடபிள் ஃபார்ம் அப்படின்னு இருக்குல்ல. ஸோ ரீடபிள் மீன்ஸ் வந்து என்னன்னா ஆல்ரெடி ஏதோ ஒரு கோடு இருக்கு, அதை நம்ம மறுபடியும் மாத்துறோம். அப்ப என்ன இந்த டீகோட் பண்றோம், டீகோட் பண்ணி அந்த ரீடபிள் ஃபார்மை பார்க்கும்போது வந்து டீகோடிங் சொல்லும். என்கோடிங் மீன்ஸ் வந்து நார்மல் ஃபார்மா இருக்கிறத நம்ம சீக்ரெட்டா மாத்தணும் அப்படின்னா அதுதான் வந்து என்கோடிங் சொல்லுவோம். ரைட்டா? அப்ப இந்த கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா டீகோடிங் தான் வரும். மிச்சம் இருக்கு இந்த டீ கப்ளிங் என்கிரிப்டிங் என்னன்னு சொல்லிட்டு பிரீஃபா வந்து பார்த்தோம். ஸோ டீ கப்ளிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்பரேட்டிங் ஆர் டிஸ்கனெக்டிங் வந்து என்னன்னா ப்ரீவியஸ்லி லிங்க் பண்ண எலிமெண்ட் தான் வந்து டீ கப்ளிங் அப்படின்னு சொல்லுவோம். ரைட்டா? இப்ப என்கோடிங் மீன்ஸ் ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், அதாவது ஒரு கோடை நம்ம வந்து என்னன்னா சீக்ரெட் கோடை மாத்துறோம் அப்படின்னா அது என்கோடிங். என்கிரிப்டிங் மீன்ஸ் வந்து அந்த சீக்ரெட் கோடை வந்து என்ன அன்ஆத்தரைஸ்ட் அக்சஸ்ல இருந்து நம்ம செக்யூர் பண்றோம் அப்படின்னா அதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா என்கிரிப்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்டா? ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா டீகோடிங் தான் வரும். ரைட்? ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா போயிடலாம். ஸோ இது ஒரு நல்ல கொஸ்டின். என்ஜாயிங் அஃபோர்டிங் வார்ம் செக்யூர் ஷெல்டர் ஆர் கவர் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் ஈஸ் அண்ட் கண்டென்மெண்ட் அப்படின்னு இருக்குல்ல. இந்த கொஸ்டினை பார்த்தோன்னே கொஸ்டின்ல ஈஸ் அப்படின்னு இருக்குன்னு நினைச்சிட்டு ஈஸ்ஃபுல் அப்படின்னு நம்ம போட்டு போயிடும். பட் இதுக்கான கரெக்ட் ஆன்சர் இது கிடையாது. இதுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம், ஸ்னக் அப்படின்னு வரும். ஏன் ஸ்னக் வராது ஈஸ்ஃபுல் வரல அப்படின்னு பார்த்தோம்,
ஸ்னக் தான் இட்ஸ் அ பிளேஸ், அதாவது ஷெல்டர் வந்து நம்மளுக்கு கிடைக்குது, ஒரு செக்யூரான ஷெல்டர். அந்த ஷெல்டர் இருக்கிறதுனால நம்மளுக்கு என்ன இருக்குன்னா ஈஸ் அண்ட் கண்டென்ட்மெண்ட் வந்து என்ன ஃபீல் பண்றோம், ரைட்டா? ஆனா ஈஸ்ஃபுல் வந்து என்ன, நாட் ஷெல்டர் ரிலேட்டடாவும் சொல்ல முடியாது. நம்ம ஒரு வேலை பார்க்குறோம், வேலையில கூட வந்து ஒரு ஈஸ்ஃபுல்லா மீன் ப்ரொவைடிங் கம்ஃபர்ட் ஆர் ரிலாக்ஸேஷன் இந்த ஒர்க்கு கூட என்ன ஈஸ்ஃபுல்னு சொல்லுவோம்ல. ஸோ சின்ன டிஃபரன்ஸ் ஒருத்தர் வச்சு அன்டிஸ்டர்ப்ட் அப்படின்னு இருக்குல்ல. அன்டிஸ்டர்ப் மீன்ஸ் வந்து நாட் டிஸ்டர்ப்டட் பை வந்து எனி ஒன் தான் அன்டிஸ்டர்ப்ட் அப்படின்னு சொல்லும். அன்ட்ரபிள் மீன்ஸ் வந்து ஃப்ரீ ஃப்ரம் ஒரிஸ் ப்ராப்ளம் தான் என்னன்னா அன்ட்ரபிள் அப்படின்னு சொல்லும். இது எல்லாமே செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டிவ், ஜஸ்ட் வந்து நீங்க ரிமெம்பர் பண்ணிக்கணும், ரைட்டா? ஸோ அப்ப இந்த கொஸ்டினான கரெக்ட் ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா ஸ்னக் தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா போயிடலாம். ஸோ இந்த கொஸ்டின் பாருங்களேன், இது கொஞ்சம் ட்ரிக்கியான கொஸ்டின்ஸ். கைண்ட், ஜெனரஸ் அண்ட் ஃபர்கிவிங்கான மீனிங் வந்து கேட்டிருக்காங்க. இதுல ஒரு ஆப்ஷன் நம்ம எலிமினேட் பண்ணலாம். மேக்னிஃபிஷன் டெஃபினட்டா வராது. ஏன்னா மேக்னிஃபிஷன் மீன்ஸ் வந்து ஒரு மிகப்பெரிய அப்படின்னு சொல்றதா நம்ம என்ன சொல்லுவோம், மேக்னிஃபிஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதனால இந்த ஆப்ஷன் வராது. பட் மிச்சம் இருக்கிற 3 ஆப்ஷன் நம்மளுக்கு மீனிங் தெரிஞ்சா மட்டும்தான் இந்த கொஸ்டின் நம்மளால கையே வைக்க முடியும், ரைட்டா? ஸோ இந்த கொஸ்டினான கரெக்ட் ஆன்சர் வந்து மேக்னானிமியஸ். இதுதான் என்ன சொல்றோம்னா கைண்ட், ஜெனரசஸ், அதே மாதிரி வந்து ஃபர்கிவிங். இப்போ மேக்னிஃபிஷன்ஸ் டெஃபினட்டா வராது. ஏன்னா சம்திங் கிராண்ட் தான் வந்து என்னன்னா பெருசா தான் இருக்காதான் நம்ம மேக்னிஃபிஷன் சொல்லும். ஸோ அடுத்து பார்த்தோம்னா கிராண்டிலோகியூன். கிராண்டிலோகியூன் மீன்ஸ் வந்து ஏதாவது ஒண்ணு வந்து ரொம்ப எலாபரேட்டா நம்ம சொல்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இல்லை ரொம்ப எக்ஸ்ட்ராவெண்டா சொல்லும் போது கிராண்டிலோகியூன் அப்படின்னு சொல்லுவோம். போர்டோண்டியஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஏதாவது ஒண்ணு தப்பா ஒண்ணு நடக்க போகுது அப்படின்னு வந்து என்னன்னா சொல்றதுதான் போர்டோண்டியஸ். ஓம்னியஸ் அப்படின்னாவே என்ன அப்படின்னா ஏதோ ஒண்ணு வந்துன்னா தீங்கா ஒண்ணு நடக்க போகுது, ஆனா அது எப்ப நடக்குன்னு தெரியாது, பட் நடக்க போகுது அப்படின்னு ஒரு ஃபீல் இருந்துன்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா போர்டோண்டியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ரைட்டா? ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர் கைண்ட், ஜெனரஸ் அண்ட் ஃபர்கிவிங் என்ன சொல்லுவோம்னா கண்டிப்பா மேக்னேமியஸ் அப்படின்னு தான் சொல்லுவோம், ரைட்டா? ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா போயிடும். ஸோ இந்த கொஸ்டின் பாருங்களேன், டூ ஸ்ட்ராங் டு பி டிஃபீட்டட் ஆர் சேஞ்ச் அப்படின்னு இருக்குல்ல. இந்த கொஸ்டின்லேயே ஸ்ட்ராங் இருக்கனால நம்ம ஆன்சரும் பார்ப்போம், ஸ்ட்ராங் இருக்கு, அப்ப இதுதான் ஆன்சர்னு சொல்லிட்டு போடக்கூடாது. இது வந்து தப்பானது. ஹெட் ஸ்ட்ராங்குக்கான மீனிங் என்ன அப்படின்னா தமிழ்ல சொல்லணும் அப்படின்னா மண்டகனம் பிடிச்ச ஆளு அப்படின்னு கூட நம்ம சும்மா பேச்சு வழக்குக்காக சொல்லுவோம்ல. விச் மீன்ஸ் என்னன்னா ரொம்ப ஒருத்தவர் வந்து அடமெண்டா இருந்தாரு அப்படின்னா அவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா ஹெட் ஸ்ட்ராங் சொல்லுவோம். மிச்ச இருக்க ஆப்ஷன் பாருங்க, இன்வின்சிபிள், அதே மாதிரி வந்து விகோரியஸ், சாவரின். இதுக்கான மீனிங் ஒன் பை ஒன் வந்து பிரீஃபா பாத்திரம். ஸோ இதுக்கான கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர் வந்து இன்வின்சிபிள் தான் வரும். இது என்ன, டூ ஸ்ட்ராங் டு பி டிஃபீட்டட் ஆர் சேஞ்ச் தான் இன்வின்சிபிள் சொல்லும். ஹெட் ஸ்ட்ராங்கும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டபன், அதாவது ரொம்ப ஒரு ஆளு வந்து அடமெண்டா இருந்து அவரோட இது வந்து என்னன்னா அவர் நினைக்கிறாரோ, அவர் என்ன நினைக்கிறாரோ அதை மட்டும் தான் பண்ணுவாரு. நம்ம சொல்றது எதுவுமே கேட்காத ஆளு தான் என்ன சொல்லுவாங்கன்னா ஹெட் ஸ்ட்ராங், அது வந்து மண்டகனம் பிடிச்ச ஆள் அப்படின்னு சொல்லுவோம். இது மோஸ்ட்லி பார்த்தோன்னா ஒரு பர்சனை வந்து சொல்ற மாதிரி இருக்கும். பட் இன்வின்சிபிள் வந்து என்ன, ஒரு பர்சனை வந்து என்ன டூ ஸ்ட்ராங் டு பி டிஃபீட்டட், ரொம்பவே வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்ட்ராங் அந்த மாதிரி காமிக்கிறது இன்வின்சிபிள். ரெண்டுக்கும் வந்து சின்ன டிஃபரன்ஸ் நீங்க வந்து புரிஞ்சுக்கணும், ரைட்டா? அடுத்து வந்து விகோரியஸ் இருக்கு. விகோரியஸ் மீன்ஸ் வந்து என்ன, ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஆளு, இல்ல ரொம்ப ஆக்டிவ், ஃபுல் ஆஃப் எனர்ஜி தான் விகோரியஸ் அப்படின்னு சொல்லும். சாவரின் மீது நம்ம பாலிட்டிலே வந்து படிச்சிருக்கோம். பாலிட்டில வந்து என்ன அப்படின்னா நம்மளோட இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் வந்து சாவரின் சொல்லுவோம். விச் மீன்ஸ் வந்து ரூலர் ஆர் லீடர் ஹூ ஹாஸ் வந்து அல்டிமேட் அத்தாரிட்டி அண்ட் பவர். இந்தியா பொறுத்தளவுக்கு அல்டிமேட் பவர் யார்கிட்ட இருக்குன்னா நம்மளோட வந்து கான்ஸ்டிடியூஷன் இருக்கு. அதனால கான்ஸ்டிடியூஷன் வந்து சாவரின் சொல்லுவோம். சில ஸ்டேட்ல வந்து என்னன்னா ஃபார் எக்ஸாம்பிள் அரப் நேஷன் எல்லாம் பார்க்கும்போது வந்து அங்க ஒரு லீடர், அதாவது அங்க இருக்கிற கிங் தான் வந்து சாவரின் அப்படின்னு சொல்லுவோம், ரைட்டா? ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா இன்வின்சிபிள் தான் வரும், கீ தான் வரும், ரைட்டா? ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். ஸோ இந்த கொஸ்டின் பாருங்களேன், இது நம்ம ஆல்ரெடி லேர்ன் பண்ண வச்சு ஆன்சர் பண்ண முடியும். விச் cannot be வந்து ரீட் அப்படின்னு இருக்குல்ல. ஸோ இதுக்கு சினானிம்ஸ் அப்படின்னு பார்த்தோம். ஒருத்தரோட ஹேண்ட் ரைட்டிங் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா என்ன எழுதியிருக்காருன்னே வந்து புரியாத போதும் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோன்னா இல்லெஜிபிள் அப்படின்னு சொல்லுவோம், ரைட்டா? மிச்சம் இருக்கிற 3 ஆப்ஷன்ஸ் வந்து சிம்பிள் தான், ஜஸ்ட் வந்து பிரீஃபா வாட் இஸ் வாட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு போயிடும். ஸோ இது கரெக்ட் ஆன்சர் இல்லெஜிபிள் அப்படின்னு. விச் cannot be வந்து ரீட் அப்படின்னு சொல்றது தான் இல்லெஜிபிள். இல்லிட்ரேட் வந்து someone who cannot read or write தான் வந்து இல்லிட்ரேட். inaudible மீன்ஸ் வந்து which cannot be வந்து ஹியர்ட் தான் வந்து inaudible. invisible மீன்ஸ் வந்து which cannot be வந்து seen. ஜஸ்ட் வந்து ஒன் லைனர் தான். சிஜிஎல்எஸ் நான் சொல்றேன் 10 to வந்து 15 கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். அதை வந்து எல்லாருமே வந்து ஈஸியா பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து 25 கொஸ்டின், அந்த லாஸ்ட் 5 கொஸ்டின் தான் வந்து பிளேஃபுல்லா இருக்கும். அதுக்காக தான் நம்ம இவ்வளவு வந்து லேர்ன் பண்ணிட்டு இருக்கோம், ரைட்டா? ஸோ அப்ப கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா டி தான் வரும். ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். ஸோ இந்த கொஸ்டின்லாம் வந்து ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். மர்டர் ஆஃப் வந்து லார்ஜ் நம்பர் ஆஃப் பீப்புள் ஃப்ரம் அ பர்டிகுலர் நேஷன் ஆர் எத்தனை குரூப், டெஃபினட்டா என்ன வரும், ஜேர்னோசைடு தான் வரப்போகுது. ஏன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம நாசி ஜெர்மனியோட வந்து அட்ராசிட்டி எல்லாமே லேர்ன் பண்ணிருக்கோம், ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ மிச்சம் இருக்கிற ஆப்ஷன் பாருங்களேன், ஹானர் கில்லிங்குமே நம்மளுக்கு வந்து தெரியும். ஸோ கண்டிப்பா வந்து என்னன்னா ஒரு உமனை வந்து என்ன அப்படின்னா ஃபேமிலியோட இதுக்காக வந்து என்ன கொள்றாங்க அப்படின்னா அது வந்து ஹானர் கில்லிங். ஆனா இந்த மாதிரி கொஸ்டின்ல நம்ம எல்லாம் லேர்னிங் அப்படின்னு பார்த்தா இந்த ஜெராண்டி சைடும் மார்ட்டி சைடும் பெருசா நம்ம லேர்ன் பண்ணிட மாட்டோம். அதை வந்து இப்ப லேர்ன் பண்ணிக்கலாம், ரைட்டா? இந்த கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர் வந்து ஜெனோசைடு தான். இது ஈஸி.
அடுத்து வந்து ஜெராண்டிசைட் அப்படின்னு இருக்கு பாத்தீங்கன்னா கில்லிங் ஆஃப் எல்டர்லி பீப்புள் தான் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெராண்டிசைட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஹானர் கில்லிங்லாம் வந்து ஈஸியா நான் வச்சுக்கலாம். இங்க மார்டிசைட் அப்படின்னு இருக்கு பாத்தீங்கன்னா அதாவது ஆக்ட் ஆஃப் கில்லிங் ஒன்ஸோட மதர் தான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா மார்டிசைட். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் லேர்ன் பண்றதுல ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ இந்த ஜெராண்டிசைடும் மார்டிசைடும் நம்ம லேர்ன் பண்ணிட்டோம். இன் கேஸ் வந்து அப்கமிங் இயர்ல கேட்டாங்கன்னா இந்த மாதிரி கேட்கும்போது டெஃபினட்டா நம்ம வந்து என்ன மிஸ் பண்ண மாட்டோம் ரைட்டா. ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி ப்ரீவியஸ் கொஸ்டின் நல்லாவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்ப இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா ஜெர்னசைட் வரும் ரைட்டா. ஓகே அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா போயிடலாம். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் நம்ம வந்து என்னன்னா மிஸ்ஸே பண்ண மாட்டோம். லைஃப் ஹிஸ்டரி ரிட்டன் பை வந்து ஒன் செல்ஃப் அப்படின்னு இருக்குல்ல. இப்ப ஒருத்தரோட லைஃபை பத்தி ஒருத்தர் எழுதினார்னா இன்னொருத்தர் எழுதினார்னா அது பயோகிராஃபின்னு சொல்லுவோம். அதே அவரே வந்து என்னன்னா அவரோட லைஃப் பத்தி எழுதினார்னா அது ஆட்டோ பயோகிராஃபின்னு சொல்லுவோம். இப்ப லைஃப் ஹிஸ்டரி ரிட்டன் பை ஒன் செல்ஃப் மீன்ஸ் வந்து ஆட்டோ பயோகிராஃபி தான் சொல்றோம். இப்ப இந்த ஆட்டோகிராஃபி ஆட்டோபேஜி ஆட்டோகிராஃபி என்னன்னு சொல்லிட்டு பிரீஃபா பார்த்தேன். இப்ப இந்த ஆட்டோகிராஃபி அப்படின்னு இருக்கு பாத்தீங்கன்னா ஆட்டோகிராஃப் அதாவது ரைட்டிங் ஆர் சிக்னேச்சர் டன் பை வந்துன்னா ஒன்ஸ் ஓன் ஹேண்ட் தான் வந்து ஆட்டோகிராஃபி அப்படின்னு சொல்லுவோம். நம்ம நிறைய பேர் வந்து என்னன்னா கிரிக்கெட் லெஜெண்ட்ஸ் ஆர் வந்து சினிமா ஸ்டார்லாம் வந்து ஆட்டோகிராஃப் வாங்குறதுக்கு வந்து சொல்லுவாங்க. அது வந்து ஆட்டோகிராஃபி. அடுத்து ஆட்டோ பேஜி மீன்ஸ் என்ன அப்படின்னா இட்ஸ் ரிலேட்டட் டு பயாலஜி. அதாவது செல்லோட வந்து பிரேக் டவுன் நடக்கிற ப்ராசஸா என்ன சொல்லுவாங்கன்னா ஆட்டோபேஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ ஆட்டோகிராசி அப்படின்னு வந்தாவே நம்ம மைண்ட்ல என்ன வந்துன்னா பாலிட்டி வந்து உள்ள கொண்டு வந்து ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ டைப் ஆஃப் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்ல தான் வந்து ஆட்டோகிராசி டெமோக்ராசி அதே மாதிரி வந்து ப்ளூட்டோக்ராசி அப்படிலாம் படிக்கும். ஆட்டோகிராசி மீன்ஸ் வந்து ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் வேற வந்து ஒன் பர்சன்ஸ் வந்து என்ன ஹோல்ட் த அப்சல்யூட் பவர் அண்ட் அத்தாரிட்டி தான் வந்து ஆட்டோகிராசி. இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து டிக்டேட்டர்ஷிப் அப்படின்னு சொல்லலாம். யாரோட டைம் அப்படின்னா நாசி ஜெர்மனி அடால்ஃப் ஹிட்லர் அப்படின்னு நான் வச்சுக்கலாம் ரைட்டா. ஸோ அப்போ அந்த கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா ஆட்டோ பயோகிராஃபி தான் வரும் ரைட். ஓகே அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா போயிடலாம். ஸோ இதுவுமே வந்து ஒரு ஈஸியான கொஸ்டின். பர்சன் ஹூ டஸ் நாட் ட்ரிங்க் ஆல்கஹால் வந்து டெஃபினட்டா என்ன சொல்லுவோம் டீ டோட்டலர் அப்படின்னு தான் சொல்லுவோம். மிச்சம் இருக்கிறதுலாம் வந்து சிம்பிள் ஜஸ்ட் வந்து ஒன் லைனர் பார்த்தலாம். இப்ப வெஜிடேரியன் அப்படின்னு இருக்குல்ல சம்மன் ஹூ டஸ் நாட் ஈட் மீட் தான் வந்து வெஜிடேரியன் அப்படின்னு சொல்லுவோம். செலிபேட் வந்து என்ன அப்படின்னா இந்த பிரம்மச்சாரி பீப்புள் தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா செலிபேட் அப்படின்னு சொல்லுவோம். அப்ஸ்டைன் மீன்ஸ் வந்து என்னன்னா சம்ஒன் வந்து என்னன்னா ரெஸ்டைன் ஃப்ரம் ஒன் செல்ஃப். இது வந்து நிறைய நியூஸ் பேப்பர்ல வந்து யூனோட வந்து ஓட்டிங்ல வந்து என்னன்னா இந்தியா வந்து அப்ஸ்டைன் பண்ணிட்டாங்க அப்படின்லாம் வந்து நிறைய நியூஸ் பேப்பர்ல சொல்லுவாங்க. விச் மீன்ஸ் வந்து நம்ம வந்து என்னன்னா அப்ஸ்டைன் பண்ணிட்டோம் ரெஸ்டைன் ஒன் செல்ஃப் ஃப்ரம் டூயிங் ஆர் என்ஜாயிங் சம்திங் தான் வந்து அப்ஸ்டைன் அப்படின்னு சொல்லுவோம் ரைட்டா. அப்படி பார்க்கும்போது இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் சி. இதெல்லாம் வந்து சிம்பிள் கொஸ்டின், இதெல்லாம் மிஸ் பண்ணிடவே கூடாது ரைட்டா. ஸோ இந்த கொஸ்டின் பாருங்க சம்திங் பிளாங்கிங் டு சர்வைவிங் ஃப்ரம் வந்து இயர்லியர் பீரியட் இருக்குல்ல. இந்த கொஸ்டின் நம்ம டக்குன்னு பார்த்தோம்னா என்ன நினைப்போம் சர்வைவிங் ஃப்ரம் இயர்லியர் பீரியட். ஓகே இயர்லியர் பீரியட் வாழ்ந்த ஏதோ ஒரு அனிமலை கேட்கிறேன்னு சொல்லிட்டு டைனோசர் அப்படின்னு போட்டு போயிடும். பட் இது கிடையாது. ஏன்னா இட்ஸ் வந்து எக்ஸ்டீன் வந்து ஒரு ரெப்டைல். அதுதான் வந்து என்ன டைனோசர் இப்ப வந்து வாழ்றது இல்லையில. அதனால என்ன சொல்லலாம் அப்படின்னா இது வராது. அவன் கொஸ்டின் என்ன கேட்டிருக்கான் இப்ப அதாவது ஏலியர் பீரியட்ல இருந்தது இன்னமும் வந்து சர்வைவிங்ல இருக்கு. அதுக்கு வந்து சினானிம்ஸ் கேட்டிருக்கான். வெஸ்டேஜ் ரூயின் ரிலிக் இதுக்கான மீனிங் தெரிஞ்சாதான் இந்த கொஸ்டின் நம்மளால ஆன்சர் பண்ண முடியும் ரைட்டா. இந்த கொஸ்டினான கரெக்ட் ஆன்சர் வந்து ரிலிக் தான் வரும். ஏன்னா இதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா அதாவது ஏலியர் பீரியட் ஏன்ஷியன் பீரியட் ஏதாவது ஒண்ணு இன்னமும் வந்து சர்வைவிங்ல இருந்துச்சுன்னா அதுதான் வந்து ரிலிக் ஃபீச்சர் அப்படின்னு கூட நம்ம சொல்லுவோம்ல. அடுத்து வந்து வெஸ்டீஸ். வெஸ்டீஸ் மீன்ஸ் வந்து என்ன அப்படின்னா ஏதோ ஒரு வந்து என்ன அப்படின்னா அந்த காலத்து பிலாங்கிங் பட் அதுல இன்னும் கொஞ்சம் எஞ்சிய பகுதி மட்டும்தான் வந்து மிச்சம் இருக்கு அப்படின்னு சொல்றதான் வந்து வெஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. டைனோசர் மீன்ஸ் வந்து நான் அகைன் டெல்லிங் எக்ஸ்டெண்ட் ஆன வந்து ஒரு ரெப்டைல் அது மில்லியன்ஸ் ஆஃப் இயருக்கு முன்னாடி வந்து வாழ்ந்த ஒரு அனிமல் தான் என்னன்னா டைனோசர் அப்படின்னு சொல்லுவோம். ரூயின் மீன்ஸ் வந்து இந்த டெம்பிள்லாம் வந்து என்ன அப்படின்னா ரூயின் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து என்னன்னா நியூஸ் பேப்பர்ல வந்து போடுவாங்க. விச் மீன்ஸ் என்ன ரிமைன் ஆஃப் சம்திங் தட் வாஸ் ஒன்ஸ் ஹோல் ஆர் கம்ப்ளீட்டா என்ன சொல்லுவாங்கன்னா ரூயின் அப்படின்னு சொல்லுவாங்க ரைட்டா. அப்படி பார்க்கும்போது இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் என்ன வரும்னா ரிலிக் தான் வரும். ஓகே அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன அப்படின்னா போயிடலாம். ஸோ இந்த கொஸ்டின் பாருங்களேன் சம்மன் ஹூ ரிகார்ட் த வேர்ல்ட் அஸ் இஸ் கண்ட்ரி அப்படின்னு சொல்றது டெஃபினட்டா ஆல்ரெடி நம்ம லேர்ன் பண்ணதை வச்சே சொல்லிடலாம் காஸ்மோபொலிட்டியன் வரும். ஏன்னா காஸ்மோபொலிட்டியன் பீப்புள் வந்து என்ன அப்படின்னா அவேர் ஆஃப் வந்து என்ன அப்படின்னா நிறைய கல்ச்சர் ஆர் அடாப்டட் டுவர்ட்ஸ் வந்து என்ன அதர் கல்ச்சர் தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா காஸ்மோபொலிட்டன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏத்திஸ்ட் வந்து டெஃபினட்டா வராது. காடு வந்து இல்லைன்னு சொல்லி பிலீவ் பண்றவங்க தான் வந்து ஏத்திஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். மெட்ரோபொலிட்டன் வந்து என்ன சிட்டில வாழ்ற பீப்புளை தான் என்ன சொல்லுவோம்னா மெட்ரோபொலிட்டன் அப்படின்னு சொல்லுவோம். பிலானோதெரபிஸ்ட் மீன்ஸ் வந்து பில்லியனர் ஹூ கிவ்ஸ் வந்து லாட் ஆஃப் மணி ஃபார் வந்து என்ன அப்படின்னா சேரிட்டிக்கு தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து பிலானோதெரபிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் பில் கேட்ஸ் நிறைய பேர் வந்து இருக்காங்க ரைட்டா. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர் வந்து காஸ்மோபொலிட்டன். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து அதான் சொன்னல ஒரு 10 to 15 கொஸ்டின்ஸ் வந்து ரொம்பவே ஈஸியா தான் இருக்கும். பட் வி ஹேவ் டு வந்து வெரி கேர்ஃபுல் இன் அட்டெம்ப்டிங் த கொஸ்டின்ஸ் ரைட்டா. சம்மன் ஹூ ரிகார்ட் த வேர்ல்ட் அஸ் வந்து கண்ட்ரி தான் காஸ்மோபொலிட்டன். ஏத்திஸ் சொல்லியாச்சு மெட்ரோபொலிட்டன் சொல்லியாச்சு பிலானோதெரபிஸ்ட் நம்ம சொல்லியாச்சு ரைட்டா. அப்படி பார்க்கும்போது இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் அப்படின்னா சி தான் வரும். ஓகே அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து போயிடலாம். ஸோ இந்த கொஸ்டின் பாருங்க நாட் இன்ஃபார்ம்டு அபவுட் ஆர் அவேர் ஆஃப் சம்திங் அப்படின்னு இருக்குல்ல. ஆக்சுவலி இந்த கொஸ்டினுக்கான மீனிங் என்ன அப்படின்னா நாட்டுல என்ன நடந்தாலும் சரி சரௌண்டிங் சுத்தி என்ன நடந்தாலும் சரி அதெல்லாம் கண்டுக்கிறாம
நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு பாக்குறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா ஆப்லிவியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மிச்சம் மூணுமே வந்துட்டு இந்த கொஸ்டினுக்கு ரிலேட்டட் இருக்காது, ரைட்டா? ஸோ அப்படி பார்க்கும்போது கரெக்ட் ஆன்சர் வந்து ஆப்லிவியஸ். இவங்க தான் நாட் இன்ஃபார்ம்ட் அபவுட் ஆர் அவர் ஆஃப், சுத்தி வந்து என்னன்னா சொசைட்டி என்ன நடக்குன்னே வந்து தெரியாம இருக்கிறவங்க தான் வந்து ஆப்லிவியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அன்எஜுகேட்டட் பீப்புள் வந்து யாருக்கும் ஒரு ப்ராப்பரான எஜுகேஷன் இல்லையே அவங்க தான் அன்எஜுகேட்டட். பட் டசன்ட் மீன் தட் அவங்க சொசைட்டி என்ன நடக்குதுன்னு தெரியாமலாம் இருக்க மாட்டாங்க. நாட்டு நடப்பு கண்டிப்பா வந்து தெரிஞ்சுக்கிறவங்க, ரைட்டா? ஆப்சன்ட் மீன்ஸ் வந்து யாரு பிரசன்ட்லயே அவங்கள தான் வந்து ஆப்சன்ட். அதனால இது வந்து என்னன்னா இந்த கொஸ்டினுக்கு ஈக்குவலான கிடையாது. இன்கன்சைன் மீன்ஸ் வந்து என்னன்னா இவங்க அன்அவேர் ஆர் அன்கான்சியஸ் பீப்புள் தான் வந்து இன்கன்சைன் அப்படின்னு சொல்லுவோம், ரைட்டா? இதுக்கும் ஆக்சுவலி ஆப்லிவியஸுக்கும் சின்ன டிஃபரன்ஸ் இருக்கு. நீங்க அதை வந்து புரிஞ்சுக்கணும். அப்ப கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தா ஆன்சருக்கு ஆப்லிவியஸ் அப்படின்னு தான் வரும், ரைட்டா? ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து போயிடலாம். ஸோ இந்த கொஸ்டின் பாருங்களேன். பரியல் கிரவுண்ட் கன்சிஸ்ட் ஆஃப் வந்து கிரேவ். டைரக்டாவே சொல்லலாம் இட்ஸ் வந்து செமெண்ட்ரி அப்படின்னு வருது. இப்ப கோர்ட்யார்ட், சாங்சுரி, ஆடிட்டோரியம் எல்லாமே வந்து வராது. இது ஜஸ்ட் வந்து என்னன்னா சிம்பிள், நம்ம பார்த்தோன்னே வந்து ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும். கரெக்ட் ஆன்சர் செமெண்ட்ரி. இது எல்லாருமே வந்து ஆன்சர் பண்ணிடலாம். கோர்ட்யார்ட் மீன்ஸ் வந்து என்னன்னா ஏதாவது ஒரு ஓப்பன் ஏரியா என்க்ளோஸ்டு பை பில்டிங் இருந்துச்சுன்னா அந்த கோர்ட்யார்ட் வந்து ஃபார் அவுட்டோர் ஆக்டிவிட்டிஸா வந்து கோர்ட்யார்ட் அப்படின்னு சொல்லுவோம். சாங்சுரி மீன்ஸ் வந்துன்னா நம்ம இதோட கனெக்ட் பண்ணலாம், வைல்ட் லைஃப் சாங்சுரி அப்படின்னு வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம், ரைட்டா? ஸோ வைல்ட் லைஃப் சாங்சுரி மீன்ஸ் வந்து இட்ஸ் அ பிளேஸ் ஃபார் சேஃப்டி ஃபார் வந்து என்னன்னா அனிமல்காக அவர் வச்சிருந்தாங்கன்னா அதெல்லாம் வந்து வைல்ட் லைஃப் சாங்சுரி அப்படின்னு சொல்லலாம். ஆடிட்டோரியம் அப்படின்னு மீன்ஸ் வந்து நம்ம காலேஜோட இதான் வந்து நிறைய ஆடிட்டோரியம் இருக்கும். அது என்ன மீன்ஸ் வந்து லார்ஜ் ரூம் ஆர் ஹால் வேற வந்து ஆடியன்ஸ் வந்து என்னன்னா கேதர் ஃபார் பர்ஃபார்மன்ஸ் ஈவெண்ட் ஆர் லெக்சர் இருந்தாங்கன்னா அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் ஆடிட்டோரியம் அப்படின்னு சொல்லுவோம், ரைட்டா? ஜஸ்ட் ஸ்மால் திங்ஸ், ஜஸ்ட் வந்து ரிமூவ் பண்ணிக்கும். அப்ப இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் என்ன வரும்னா பி தான் வரும், செமெண்ட்ரி தான் வரும், ரைட்டா? ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா போயிடலாம். ஸோ இந்த கொஸ்டின் பாருங்களேன், ஃபில்டு வித் ஃபியர் ஆர் த்ரெட் அப்படின்னு இருக்குல்ல. ஆக்சுவலி இந்த 4 ஆப்ஷனுக்கும் மீனிங் தெரிஞ்சா மட்டும்தான் இந்த மாதிரி கொஸ்டின் நம்ம வந்து கையே வைக்க முடியும். ஸோ இந்த கொஸ்டின் எனக்கு கரெக்ட் ஆன்சர் வந்துன்னா ஸ்டிமுலஸ் அப்படின்னு வரும். ஸ்டிமுலஸ் மீன்ஸ் ஒன்றும் கிடையாது, ஏதாவது ஒரு ஃபியரானது ஒரு வந்து இல்ல ரொம்ப கோரமான ஒண்ணு வந்து கேட்கும்போது நம்ம அறியாமலே நம்ம கை கால்லாம் வந்து உதற ஆரம்பிக்கும் பாத்தீங்கன்னா. சோ அதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்டிமுலஸ் அப்படின்னு சொல்லுவோம். ப்ருடன்ட் மீன்ஸ் வந்து என்னன்னா ஒரு டிசிஷன் எடுக்கும்போது ரொம்ப கான்சியஸா எடுக்கும் போது தான் வந்து அது ஜட்மெண்ட் கொடுக்கும்போது அதை வந்து என்ன ப்ருடன்ட் சொல்லுவாங்க. கார்புலன் மீன்ஸ் வந்து என்னன்னா ஏதாவது ஒரு பர்சன் வந்து என்ன ஓவர் வெயிட் ஃபேட்டா இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்கள தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கார்புலன் அப்படின்னு சொல்லுவோம். ஹைஸ்டெரிக்கல் அப்படின்னு பாத்தீங்கன்னா பீயிங் ஸ்டேட் ஆஃப் ஒரு எக்ஸ்ட்ரீம் வந்து எமோஷனல் டிஸ்ட்ரெஸ்ல இருந்தோம் அப்படின்னா இதான் வந்து ஹிஸ்டரிக்கல் அப்படின்னு சொல்லுவோம், ரைட்டா? ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர் என்ன வரும், ட்ரிபுலர்ஸ் அப்படின்னு தான் வரும், ரைட்டா? ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா போயிடலாம். ஸோ இந்த கொஸ்டின் பாருங்களேன். A prime minister paid tributes to the martyr by laying வந்து சர்க்குலர் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஃபிளவர்ஸ் அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா? இந்த கொஸ்டினை பார்த்தோன்னே நம்ம மைண்ட் என்ன ஸ்ட்ரைக் ஆகணும், ஓகே ஃபிளவர்ஸ் அப்படின்னு இருக்கு. ஸோ இங்க பொக்கேன்னு இருக்குல்ல, டக்குன்னு வந்து இதை வந்து போட்டுரும். பட் இது என்னன்னா தப்பானது. இது எல்லாருமே தப்பு பண்ண மாட்டோம். பட் சில பேர் நம்மள அறியாமலே வந்து எக்ஸாம்ல வந்து நம்ம சூஸ் பண்ணுவோம். அதை நீங்க பண்ணக்கூடாதுன்னு சொல்றேன், ரைட்டா? இது ஏன் வந்து பொக்கே சூஸ் பண்றோம் அப்படின்னா இதுக்கும் வந்து ஒரு கிஃப்ட்டுக்காக வந்து கொடுக்கறதா நம்ம என்னன்னா தவறு. பட் ஆனா அது நல்ல காரியத்துக்காக கொடுப்போம். பட் இங்க என்னன்னா பிரைம் மினிஸ்டர் எதுக்குன்னா மார்டைர் மீன்ஸ் வந்து அப்படின்னு பார்த்தோன்னா சோல்ஜர்ஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஏதாவது ஒரு இதுல வந்து இறந்தவங்களுக்கு அங்க வந்து ஃபிளவர் வைக்கிறது என்ன சொல்லலாம் வ்ரீத் அப்படின்னு சொல்லுவாங்க, ரைட்டா? அதனால கரெக்ட் ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா டி தான் வரும், தேர்ட் வந்து வராது. ஸோ மிச்சம் இருக்கிற ஆப்ஷன் என்னன்னா பார்த்தோம். ஸோ இது கரெக்ட் ஆன்சர் வந்து வ்ரீத், சர்க்குலர் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஃபிளவர் தான் என்ன சொல்லுவாங்கன்னா வ்ரீத்னு சொல்லுவோம். பட்ஸ் மீன்ஸ் வந்து என்னன்னா ஒரு யங் பிளான்டோட வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு சின்னதா முளைச்சிட்டு வந்துச்சு அப்படின்னா அதுதான் வந்து பட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், ரைட்டா? பொசிஸ்மே என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஃபிளவர் ரிலேட்டட் தான். பட் ஸ்மால் பஞ்ச் ஆஃப் வந்து ஃபிளவர் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோன்னா அதை வந்து பொசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே மீன்ஸ் வந்து என்ன அப்படின்னா இட்ஸ் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஃபிளவர். ஆனா எதுக்காகனா மோஸ்ட்லி வந்து நல்ல காரியத்துக்காக வந்து நம்ம கொடுக்கறது கிஃப்ட் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் கொடுக்குறதா ஓகே அப்படின்னு சொல்லுவோம், ரைட்டா? ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் என்ன வரும்னா பி தான் வரும். ஜஸ்ட் வந்து ரிமெம்பர் பண்ணிக்கிங்க. ஏன்னா சம்டைம்ஸ் நம்ம வந்து என்னன்னா தப்பு பண்ணும்போது இந்த மாதிரிலாம் தப்பு பண்ணியிருக்கோம். அதுக்காக தான் நான் வந்து சொல்ல வரேன். நெக்ஸ்ட் 2024 வந்து இந்த மாதிரி வந்து நீங்க தப்பு பண்ணிடாதீங்க, ரைட்டா? ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். ஸோ இந்த கொஸ்டின் பாருங்களேன். பிராக்டிஸ் ஆஃப் வந்து ரைட்டிங் டிக்ஷனரி அப்படின்னு இருக்குல்ல. ஸோ இதுல என்னன்னா ஆந்த்ரோபாலஜி டெஃபினட்டா வராது, எலிமினேட் பண்ணலாம். ஏன் வராதுன்னா ஆந்த்ரோபாலஜி ரிலேட்டட் டு வந்து ஹியூமனோட சொசைட்டி ரிலேட்டடா படிக்கிற படிப்புக்கு தான் வந்து என்னன்னா ஆந்த்ரோபாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால இது வந்து டெஃபினட்டா வராது. போட்டோகிராஃபிங் கண்டிப்பா வராதுன்னு எலிமினேட் பண்ணலாம். லெக்சியோகிராஃபி வரலாம், இல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா பிலோலாஜி. இது ரெண்டுல தான் ஏதாவது ஒண்ணு வரணும், ரைட்டா? இந்த கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர் வந்து லெக்சியோகிராஃபி. லெக்சியோகிராஃபி தான் வந்து பிராக்டிஸ் ஆஃப் ரைட்டிங் டிக்ஷனரி வந்து என்னன்னா சொல்லுவாங்க. ஆந்த்ரோபாலஜி மீன்ஸ் வந்து ஸ்டடி ஆஃப் ஹியூமன் சொசைட்டி கல்ச்சர் அதோட டெவலப்மெண்ட் படிக்கிறதா ஆந்த்ரோபாலஜி வரும். போட்டோகிராஃபி டெஃபினட்டா இதோட ஆர்ட் ஆஃப் பிராக்டிஸ் ஆஃப் வந்து கேப்சரிங் இமேஜ் யூசிங் கேமரா தான் வந்து போட்டோகிராஃபி. பிலோலாஜி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டடி ஆஃப் லாங்குவேஜ் அண்ட் தி ஹிஸ்டாரிக்கல் டெவலப்மெண்ட் தான் வந்து பிலோலாஜி அப்படின்னு சொல்லுவோம், ரைட்டா? அப்படி பார்க்கும்போது இந்த கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர் வந்து லெக்சியோகிராஃபி. சரி, நம்ம இந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் லேர்ன் பண்றது என்னன்னா நமக்கு ஆந்த்ரோபாலஜி அப்படின்னு வந்து தெரிஞ்சிருக்கலாம்.
லெக்சியோகிராஃபி தெரிஞ்சுக்கலாம், போட்டோகிராஃபி தெரிஞ்சுக்கலாம். ஆனா பினோலாஜி வந்து தெரிஞ்சிருக்காது. அதை நம்ம லேர்ன் பண்றதுக்கு தான் அந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரைட்டா? சோ புரியும்னு நினைக்கிறேன். அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா போயிடும். இந்த கொஸ்டின் பாருங்களேன், அவுட்டர் ப்ரொடக்டிவ் லேயர் ஆஃப் எ ட்ரீ அப்படின்னு சொல்றாங்களே, இதுல ஸ்டெப் மட்டும் நம்மளால எலிமினேட் பண்ண முடியும். ஏன்னா ஸ்டெப் மீன்ஸ் வந்து ஸ்மால் பிளான்ட்ஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு இடத்துல இருந்துச்சுன்னா அதுதான் வந்து ஸ்டெப் சொல்லுவோம். இந்த பார்க்கு, ரெண்டு, பீல் எல்லாமே பார்ட் ஆஃப் வந்து எது கீழே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரீ கீழே வரும். அதை நம்ம ஒரு இன்னொரு பார்த்தோம். ரைட்டா? அப்படி பார்க்கும்போது பார்க் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ அவுட்டர் ப்ரொடக்டிவ் லேயர் ஆஃப் த ட்ரீ தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்க்குன்னு சொல்லுவோம். ஸ்hrub மீன்ஸ் வந்து என்னன்னா லோட் டு மீடியம் சைஸ்ட் வந்துன்னா உடி பிளான்ட்ஸ் தான் வந்து shrub அப்படின்னு சொல்லுவோம். இது என்விரான்மெண்டோட வந்து படிக்கும்போது கண்டிப்பா வந்து லேர்ன் பண்ணிருப்போம். ரைட்டா? ஸோ அடுத்த வந்து பார்க்கும்போது வந்து ரிண்ட். ஸோ ரிண்ட் மீன்ஸ் வந்து a tough outer skin of a fruit தான் வந்து என்ன சொல்றாங்கன்னா அது சிட்ரஸ் ஃப்ரூட் தான் வந்து ரிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். பீல் மீன்ஸ் வந்து என்னன்னா வெஜிடபிளோட வந்து அவுட்டர் லேயர். பர்டிகுலரா பார்த்தோம்னா அந்த வெங்காயத்தோட அவுட்டர் லேயர் இருந்துச்சு அதுதான் வந்து பீல் அப்படின்னு சொல்லுவோம். ரைட்டா? ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்க் ஆன்சர் ஏ தான் வரும். ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா போயிடலாம். ஸோ இந்த கொஸ்டின் நம்மளோட கடைசி கொஸ்டின். எ பிளேஸ் ஃபார் ஏர்பிளைன்ஸ் ஆர் வந்து கெப்ட் ஃபார் மெயின்டெனன்ஸ் இருக்குல்ல. ஆக்சுவலி இது என்னன்னா நம்ம பார்ட் 1 ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன்லயே வந்து லேர்ன் பண்ணிருந்தோம். ஸோ அந்த வீடியோ நீங்க என்ன பார்க்கலன்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணிருக்கேன், அதை நீங்க வந்து பாத்துக்கலாம். ரைட்டா? ஸோ இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் வந்து ஹேங்கர் அப்படின்னு வரும். இது என்ன கைண்ட் ஆஃப் என்னன்னா ஒரு பிளேஸ் ஆர் ஒரு ஷெட். இதுல என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஏரோபிளைன்ஸ் வந்து என்னன்னா வச்சு மெயின்டெனன்ஸுக்காக வச்சிருக்கதா வந்து ஹேங்கர்னு சொல்லுவாங்க. அதே ஈய போட்டோம் அப்படின்னு பார்த்தோம் இட்ஸ் யூஸ்டு ஃபார் வந்து என்னன்னா க்ளோஸா ஹேங் பண்றதுக்கான ஒரு ஃப்ரேம் ஆர் ராடா இருக்கும். ரைட்டா? ஸ்கல்லரி மீன்ஸ் வந்து என்னன்னா இட்ஸ் ரூம் ஃபார் கிளீனிங் ஆர் வாஷிங் டிஷ் தான் வந்து ஸ்கல்லரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏவியரி மீன்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். ஏவியரினா வந்து பேர்ட்ஸை வந்து நான் கெப் பண்ற இடம் தான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏவியரி அப்படின்னு சொல்லுவோம். ரைட்டா? அப்படி பார்க்கும்போது இந்த கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி ஹேங்கர் தான் வரும். ரைட்டா? ஸோ இதோட நம்மளுக்கு என்னன்னா ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன்ஸ் வந்து என்னன்னா சிஜிஎல் 2023 என்னென்னலாம் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன் பார்த்தாச்சு. அப்ராக்சிமேட்லா வந்து 80 கொஸ்டின் பார்த்துருக்கோம். கண்டிப்பா இது வந்து 2024 யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதோட நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா ஃபில் இன் த ஃபிளாங்க்ஸ் என்னென்ன கேட்டிருக்காங்க சொல்லிட்டு 2023 என்ன கேட்டிருக்காங்கன்னு சொல்லி ஒன் பை ஒன் பார்க்கலாம். ஸோ நான் கொடுக்குற வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு நம்ம சேனலை வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் அ நைஸ் டே.